வைகோ அவர்கள் கட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இலங்கையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று சந்தித்து விட்டு வந்ததை வெளியுறவு கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள ஒரு சின்ன கட்சி, அதுக்குள்ள உள்ள சண்டையே உங்களால சரியா பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு 2 நாடுகளுக்கான பிரச்சனையை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுமூகமாக சென்று அங்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து வந்திருக்கிறார். ஆக உங்களோட ஒரு சின்ன கட்சிக்குள்ளேயே உங்க மகனை வச்சுட்டே உங்களால சமாளிக்க முடியாம நீங்க தடுமாறுறீங்க. பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளுக்கும் பாரத தேசத்திற்கும் நல்லுறவை ஏற்படுத்தி வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பணியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து வருகிறார் என்பதை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் நினைச்சேன். ஆனா இவர்கள் எல்லாம் பாரத பிரதமரை குறை கூறுவதைத்தான் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சவுதிக்கு போறாரு, இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்கிறோம், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் வரவேற்கிறார்கள். ரம்ஜான் அப்போ இந்தியாவை சார்ந்தவர்கள் அவர்கள் சிறையில் இருந்தவர்களை விடுவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லெண்ணத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். நடந்த தீர்மானத்துல ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக திட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துற நான் கேட்கிறேன். நான் இதே அண்ணன் வைகோட்டை தான் கேட்கிறேன். இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, மின்சார பிரச்சனை இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கும்பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவர்கள் மக்களிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும். அதனால மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.